ஆனந்தி, அம்மா கோவம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இதுக்கெல்லாம் நீ தேவையில்லாம பயப்படாத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறேன்ல. அன்பு, உனக்கு உங்க அம்மாவை தான் தெரியும். வீட்டுக்கு வர மருமகளுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு அவங்க கூட வாழும்போது அவங்க எப்படிப்பட்ட மாமியார்னு புரியும். மாமியார் உடைச்சா மண்கொடம், மருமக உடைச்சா பொன்கொடம்னு எங்க ஊர் மதுரையில சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் சும்மா இல்ல. ஆனந்தி, நீ அன்பு பேச்செல்லாம் நம்பாத. நீ தான் உங்க அம்மாவை சமாதானப்படுத்தணும். நான் கிராமத்துல எம்புட்டோ மாமியார் மருமக சண்டையெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனா யாரும் யாரையும் சமாதானப்படுத்தி நான் பார்த்ததே இல்லையே. அதே பட்டுன்னு யோசனை கூட தோண மாட்டேங்குது. நீங்க யாராவது சொல்லுங்களேன். நான் அதை வச்சு எப்படியாவது அன்பு அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றேனே. ஏ ஆனந்தி, என்ன நீயும் குழந்தை மாதிரி இவங்க கிட்ட போய் ஐடியா எல்லாம் கேட்டுட்டு இருக்க? நான் தான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல. நீங்க சும்மா இருங்க அன்பு. இது என் மாமியாருக்கும் எனக்குமான சவால். இதுல நீங்க தலையிடாதீங்க. உங்க அம்மா வாயால என்னைய மருமகன்னு கூப்பிட வைக்காம நான் ஓய மாட்டேன். சரிதான். முத்தண்ணே, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. ஏதாச்சும் யோசனை சொல்லுங்களேன். யோசனை தானே, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இந்த பசங்கள்லாம் ஒரு பொண்ணு கிட்ட லவ் ஓகே பண்ணணும்னு வச்சுக்கியேன், முதல்ல அவங்க வீட்டுல இருக்க அப்பா அம்மாவை தான் கரெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதாவது எப்படின்னா, இந்த வீட்டுக்கு ரேஷன் வாங்கி கொடுக்கறது, சிலிண்டர் கனெக்ஷன் கொடுக்கறது, கேபிள் கனெக்ஷன் கொடுக்கறது. என்ன முத்தண்ணே, நிறைய கனெக்ஷன் கொடுத்துருப்ப போல. நீ வேற, எனக்கு அவ்வளவு திறமை இருந்திருந்தா நான் ஏன் ஜெயந்தி பின்னாடி இன்னும் சுத்தின்னு இருக்க போறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுவானுங்க, அதை வச்சு சொல்றேன். அதானே பார்த்தேன். அண்ணே, இதெல்லாம் ஆம்பளைகளுக்கு சரிண்ணே, பொம்பளைகளுக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணே. எங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யோசனை சொல்லுங்க.